அடி வாங்கி தாங்க வேண்டாம் போடா. பாதையில வந்து ஒன்னு தொட்டு விட்டு ஒன்னு வழியில போறவன் நான் கிடையாது. என்ன இடம் கொடுத்தீங்கன்னா என் உயிரியா கூட நினைச்சு பாருடி. கோயில கோயில் எடுத்துட்டு இருப்பான் சூரிய பண்ணி விட்டுருவேன். அடியே கோயில் கம்பெனி என்ன எப்படியாவது அடி வாங்கி வச்சுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியா அர்ஜுனா? மாமா நான் தான் வேணான்னு சொன்னல, நீ தாண்டா பாக்கணும். மாமா என்ன தொட்டு அடிச்சுட்டா ஒரு காலோட மூத்திரம் விடுறான். அடிச்சுட்டா பரவாயில்ல, மாமா எடுத்துட்டு போலாம். செத்தாலும் சரி கண்டார ஓலி அவள சாவ சேராத விடக்கூடாது. மாமா மாமா நான் நினைச்சிட்டேன்னா என் மனசுல நிச்சயமா நடத்தி காட்டுவேன். நினைக்கிறேன்னா ஒதுங்கி போயிருவேன். அதனால இவளை பார்த்தே ஆகணுமா? அடி வாங்கிவிட்டேன் சரிதா? ஒன்னு அவளோட என்ன சேர்த்து வை, இல்லையா இந்த பவளை காட்டி என்ன தூக்கு மாட்டி கொண்டு விடு. அவ்வளவு தூரம் போறதுக்கு ஆனா நீ இங்கே செத்து போயிடு. கொண்டு விட்டா செத்து விடுங்கிற தாலியா இருக்கிறது உன் தங்கச்சி தான், சுபத்தர் தான். இதுக்கு சந்தோஷம்னா கொள்ளு. அள்ளி எங்க காத்துக்கிட்டு இருக்கிறானா? அள்ளி போனா மயிராஜி உன் தங்கச்சி தாலியா இருப்பா. எப்பா 7 பெண்களை கேட்டா என்று சொன்னதற்கா என் தங்கச்சி சுபத்திரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச 7 கொண்டாடி இருக்குது. போதாதானா ஏன்டா நிமிஷம் கட்டுற? மாமா நான் சொல்றத கேளு மாமா, நல்லதுக்கு தான் சொல்லுவோம். பவளமும் வேணாம் ஒண்ணு வேணாம், இவளை எப்படியாவது என் கூட சேர்த்து வை. மொத்தத்துல பவள காட்டுக்கு வந்தது பவளத்தை எடுக்கிறதுக்கு இல்ல, பவளத்தை மறுபடியும் எடுத்துக்கலாம். இவளை சேர்த்து விடு, எனக்கு எப்படியாவது நான் இவளை சேர்ந்தே ஆகணும். நமக்கு ஒருவ கொண்டாட்டோம்னா அந்த பவள காடு போறது இவன் எப்படி சொல்றான் பாரு. காட்டி வைக்கிறது நான் தான், கடைசியில உனக்கு கூட்டி வைக்கிறது நான் தான். விட்டா ஆரிசாமி என்ன இதுக்கு கூட்டி வைக்கிறதுக்கா? எனக்கு சரி பண்ணி விட்டா உன் காலில் 35 தோப்புக்கரணம் போடுறேன். கெஞ்சினால் நீ கால் பிடிப்பாய், மிஞ்சினா நீ என் சிகை பிடிப்பாய் என்று எனக்கு தெரியும். என்னைக்கும் உன் காலில் கிடக்கிறவன் தான் அர்ச்சனை. உனக்கு இப்ப இந்த புள்ள உன்னை அடிச்சு விட்டா, கை தொட்டு தொட்டு அடிச்சு விட்டா அவளை போட்டு எடுத்துறேன். பண்டியதான் ஆகணுமா? மாமா இதெல்லாம் நீ சொல்லாமா? ஒரு தங்கச்சி பிரசங்கத்தா சொல்லலாமா? பரவாயில்லப்பா. அப்படி அந்த பவள கொடியை நீ பாக்கணும்னா பவள கொடிக்கு அன்னம் என்றால் ரொம்ப விருப்பம். அண்ணா? ஆமா, அண்ணா போச்சு. அவளுக்கு இருக்கிறது தங்க போச்சு. சரி, அதனால
நான் ஒரு வேடுவனாகவும் உன்னை நான் அண்ணன் பச்சியா மாற்றி உன்னை கொண்டு போய் அங்க தொலைச்சு போடுறேன். விட்டுடு அப்புறம் பாரு அவளை கொண்டார ஓடியம் எங்க போடுறது? அண்ணன் பச்சி சும்மா கேட்டா கூட விலை அதிகமா சொல்லாத. சும்மா கேட்டா கூட சரி என்னை அவ தலையில கட்டிவிடு. ரொம்ப கீழ்த்தரமா நினைச்சுக்கோடா. கீழ்த்தரமா நினைச்சா மயிராச்சு மாமா வந்து அவளோட இருக்கணும். அண்டாதி முனிவரெல்லாம் அடக்கினார் யோனிக்குள்ளே. மாமா எனக்கு தெரியும் மாமா, எங்க வச்சுக்கணும் எங்க சவகாசம் வச்சு கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆகையினால உன்னை பட்சியாக மாத்தி பவளக்குடி கிட்ட சேர்த்து போடுறேன். இதுக்கு மேல மாமா கேமா மாமா நான் எனத்தோட தான் சேருவனை தவிர தடமாறி வழிமாறி போக மாட்டேன். வழிமாறி போக உன்னை நான் விட மாட்டேன். நீ இருக்கிறியா ஜாமி, எம்பிட்டாடி வந்தாலும் நீ கூட வாங்கி என்ன காப்பாற்றி விட மாட்டேன். நான் வரவே இல்லை மாமா. ஆகையினால நான் அண்ணன் பூச்சியாம அறுட்டுமா அண்ணன் பூச்சியா உன்னை மாத்திக்கிறேன். நான் அவகிட்ட இருக்கிறதாவே நான் மாறிக்கிறதுனாலும் மாறிக்கிறேன். உன்னை எங்க கொண்டு போய் ஒண்ணுமே சைஸா அங்க விட்டுறா பொறுக்க. சரி மாமா, நான் அண்ணன் பூச்சாம ஆடுறேன் மாமா. கேட்கலையோ அம்மா வாங்களே. அண்ணா வாங்கலையோ அப்படி இருந்தாலும் நம்முடைய சேராம தேசத்திலே ஏதோ ஒரு குரலாக கேட்கிறது. என்னது யாரு என்னன்னு போய் பார்த்துடுவோம். நம்ம நாட்டுல அண்ணன் அழகான அண்ணன் பச்சி அண்ணமா சரி பெண்கள் வளர்த்த பச்சான் தேசத்துல முக்கியமான பேச்சு பேசுவான். அப்படியா அண்ணாங்களையோ அண்ணா அண்ணா கத்து அப்படி இருந்தாலும் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணத்துக்குடிய பேசுவேன். அண்ணன் வாங்கலையோ அண்ணா
அண்ணம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த அண்ணா வைக்கக்கூடிய அந்த வேடுவினை மெதுவா கூட்டிட்டு வா. மெதுவா என்ன வாங்கலையோ அண்ணா போடுறாங்க கப்பிட்டுதாயா. ஆமா ஓ சாமி அண்ணன் வச்சிருக்கீங்களே இந்த வண்ணம் நல்ல பேச்சுமா? சாமி ஓய் கொண்டு போய் போயிடாதியா கேட்டு பாக்குறேன். இது என் தங்கை வளர்த்த பச்சை தயவான பச்சை. வாழைக்காய் பச்சியா? வாழைக்காய் பச்சை இல்லப்பா பச்சை. சீக்கிரம் கூட்டு வாடா. இந்த தங்கை வளர்த்துன பச்சைய எத்தனை வர்றாங்க எதுங்க இந்த பச்சி? இதுங்களா? இது ஒரு 10 வராகம் கொடுங்க. 10 வராகம் கொடுத்தா கொடுத்துருவியா? கண்டிப்பா கொடுத்துருவேன். எங்க ராணி அம்மா உங்ககிட்ட பச்சி வாங்கணுமா? இந்த அண்ணா பெண்கள் கிட்டதான் அதிகம் போய் சவகாசம் வச்சுக்க. வாழைக்காய் பச்சா ஆண்கள் இடத்துல இந்த அண்ணன் போய் சவகாசம் வச்சுக்காது, பேசாது, பேசாது, விளையாடாது. அதே ஒரு பெண்கள் இடத்துல விட்டுட்டா பாவாடைக்குள்ள பூந்துக்கிட்டு ஆடும். பூதும் தெரியுமா, எங்கெங்க விளையாடும் தெரியுமா, அருமையா பேசும், அழகா சிரிக்கும். நீ விட்டுட்டா இங்க பாருங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்றதோட எங்க மகாராணி அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீ அடிச்சு மட்டும் பேசாத. ஏங்க என் கூடிய வாங்க, எங்க ராணி அம்மாட்ட உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். உங்க அம்மா கிட்டயா? சரி அங்க பேச்சு அப்படியா? போடே. டேய், டேய், டேய். டேய். அம்மா, அந்த அண்ணன் பத்தி விக்கிறான வேடுவன் அது இவன் தாமா. ஐயனி அம்மா வாருங்கள் வாருங்கள். குடி போடுது என்ன குடி போடுறியா? கும்பிடுமா. ஐயனே நீங்க என்ன எடுத்துட்டு வரீங்க? இது அண்ணன் பச்சி அம்மா. அண்ணன் பச்சா? இந்த பச்சி என்ன பண்ணும்? நல்லா பண்ணு, எல்லா வேலையும் பார்க்கும். இல்லம்மா, நீங்க ஆசையோடு அன்போடு உங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேல இப்படி விளையாடும், இப்படி ஏறும், இப்படி சின்னும். அதை இங்க விட்டுட்டீங்கன்னா வச்சுக்க. ஐயனே வேடுவனி, எனக்கு ஆம்பளைங்க பிடிக்காது, தள்ளி நின்று பேசு. சரிம்மா சரிம்மா. அதனால இந்த பச்சி நீங்க வச்சு விளையாண்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க பேச்சு கொடுத்து விளையாடுறீங்களோ அதை விட ஒரு பங்கு விளையாடும். சரி, இந்த பச்சி யாரு வளர்த்துன பச்சி? இது என் தங்கை வளர்த்த பச்சி. படியா இந்த பச்சின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பச்சியோட விலை எவ்வளப்பா? இது ஒரு 10 வராகன் கொடுங்களேன். 10? நீ 30 கூட வாங்கிக்க. அந்த பச்சியை என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆமா, முதல்ல அந்த 30 வராகன் கையில கொடுப்பாங்க. வணங்க. நம்ம நாட்டுல போய் அப்படி இந்த வேடுவி எவ்வளவு வராங்க கேக்குறாரோ அவளை வராகத்தையும் கொடு. எவ்வளவு வேணும்? நான் 10 வராகன் கேட்டா அம்மா எனக்கு 30 கொடுக்கறதுக்கு. காலையில ஊம்படிக்கிறேன். சொல்லும் போது எனக்கு வேணாம், எனக்கு வராகமும் வேணாம், ஒரு பொண்ணு வேணும். இத பத்திரமா வச்சுக்கோங்க. என்னை விட்டு போவாதில்ல. ஐயோ, நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீயே துரத்தினா கூட இது போவாது. அப்படியா? திருட்டு பச்சி நீயே துரத்தி விட்டீங்கன்னா கூட திருட்டு பார்வை விட்டுக்கிட்டு வாங்கிட்டே தான் இருக்கும். இது மேல ஏறுமா? மேல ஏறுமா? இங்க விட்டுக்கிட்டு நீ படு. எப்படி ஏறுதுன்னு இங்க நீ மட்டும் விட்டுக்கிட்டு படு. அது எங்க கடைசியில தூங்கிட்டு இருக்குதுன்னு பாரு. அப்படியா? சரி பரவாயில்ல, அதை வச்சு கொடுத்துருப்பாங்க. பத்திரமா போடு. ஐயோ, இந்த பச்சியாக வச்சது பச்சி பச்சி. அம்மா அண்ணன் பச்சிடா. ஆமாமா. இது என்ன பண்ணுது? அவர் சொன்ன மாதிரியே எங்கெங்கே ஏறுது. இருந்தாலும் இரவல் காலம் ஆகிவிட்டது. ஆமா. எனக்கு நித்திரை வருவது போல் இருக்கிறது. அதனால நீ படுமா, நான் கூலியா படுத்துக்கிறேன். இந்த பச்சை என் பக்கத்திலே வைத்துக்கிட்டு நான் நித்திரையாக போகிறேன். பாத்துக்க.
எங்க அம்மா பவள கொடிக்கு அங்க பொன்னாரம் எல்லாம் சூறாரோ எங்க பவள கொடி அம்மாடி பக்குமா அடி அடி ஒரு பச்சி படுத்திருந்தது. அந்த கொச்சி உங்ககிட்ட தாண்டி இருக்குது. பச்சிடா பச்சி அண்ணன் வண்ண பச்சி. ஆமா அந்த வண்ண பச்சி யாருன்னு இருக்கிறேன்? யாரு? நான் தாண்டி. ஐயோ நீயா? அந்த வண்ண பச்சியா வந்தது நான் தான். வண்ண பச்சி விற்க வந்தாருல எங்க மாமன் தான் இவரு. எங்க மாமன் தான் எனக்கு இந்த வழி சொல்லி கொடுத்தாரு. மாமா 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 எங்க மாமன் தான் பொச்சி வைக்க வந்தவர். ஐயனி இந்த அண்ண பச்சி விக்க வேடுவனா வந்தவர் யாரு? வேடுவனாக வந்தவன் நான் தான். உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏமா இப்படி கூட்டி கொடுக்கலாமாடா? பவுனுக்குடி
பவளக்குடி கண்டால சதிக்காரா எங்க மாமனை அடிக்காதே அவரு ஏற்கனவே ஒரு நாள் இருக்காரு. அம்மா பொறுமையாயிரம்மா. நீ சர்வ சாதாரணமான ஆளுட ஒண்ணு சேர்த்து வைக்கல. கோமாரி வடவரியா மதிகுலத்து வேந்தன் சந்திரகுல பரம்பரையிலே பால் விஷயம் தான் உன்னோடு சேர்ந்திருக்கிறேன். உன்னை சேர்ந்தது ஆறு சாதாரணப்பட்ட ஆளு நினைக்கிறியாடி? அடியா பவளக்குடி அடியா அடியா அழகு மண்ணை ஏண்டா உன் வயசு என்னடா? ஏண்டா இப்பதான் 16 நடக்க போகுது. நீ மாத்திரம் பார்த்தா போதும். ஏண்டா உனக்கு ஒரு பேத்தி ஆட்டோடா செராப்பலாம். ஏய் ஒன்ன மாதிரி கிளவுடு விட்டு என்ன அறியா பிள்ளைங்க விடக்கூடாது. இவனுக்கு தான் போச்சோ தட்டு தர உள்ள போகணும். போடாடி போச்சோ உள்ள போடும் போடா. அடியே பவளம் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறா. என்னை சேர்ந்தவன் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் தாண்டி. அர்ஜுனா நீங்க தானா? அர்ஜுனன்டா என்னை ஏத்துக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அப்படி இருந்தாலும் இந்த பவளக்கொடி பிறந்தது இந்த பார்த்திபனையாகவே பிறந்தி மாமா வளையல விழுந்து விட்டால் மாமா நீ வந்த வேலை முடிஞ்சது சென்று வா மாமா நீ இருக்கிற இடத்துக்கு ஆள் வைக்கிற மாமா மாமா மறுபடியும் ஏதாச்சுன்னா உன்னை கூப்பிடுற மாமா அதுக்கு என்ன கழுத்தறுத்து போட்டுறா கண்டிப்பா. நீ இப்போதைக்கு மூடிக்கிட்டு போடா கண்ணா. திருமணம் செய்து கொண்டு இங்க கொஞ்ச நாள் 8 நாள் இருக்குதுல்ல 3 நாள் தானே இருக்குது என்ன 5 நாள் இருக்குதுல்ல அப்படியே பட்டார்னு வச்சுனா கண்ணன் திரும்பி போடும். ஏன்னா 5 வருஷம் மாமன் ஜாவரங்கிறான். அவன் சாவ மாட்டான் மாமா எனக்கு தெரியும். திருடனுக்கு பிறந்தது திருட்டு புத்தி இருக்கும், பொறவனுக்கு பிறந்தது பொற புத்தி இருக்கும். அதுவ என்ன தூக்கி விடாது என் பிள்ளை வந்து ஜாவாது. அந்த கண்டார ஒலி அள்ளியும் ஜாவ மாட்டான். அள்ளி வர மாதிரி தெரியுது. அள்ளி வரமாட்டா ஒரு நொல்லி வரமாட்டா. நான் இங்க பாத்துக்கிட்டு வரேன் பவளத்தோட வரேன். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ கிளம்பு மாமா. அண்ணா நான் பிறந்தல இருந்து கட்டனா அர்ஜுனனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கடும் தவமா இருந்தி இவன் ஏற்கனவே என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். இருக்காங்க என்னுடைய தந்தையா தெரியும். ஏழை திருத்தமா தான் இருக்கும். அதனால உனக்கு இதுவரை கல்யாணம் ஆச்சு ஆகலையா? எனக்கு கல்யாணமா அதெல்லாம் மறுபடியும் பேசிக்கலாம். நான் தாலி கட்டுறேன். கட்டி சவுத்த அவுக்காத எனக்கு தெரியுமாமா வாழைய போடுறதே. பவளக்குடி நேராகுது கல்யாணம் பண்ணிக்கலாம் காளிய கோயில்ல. அப்படியே ஆகட்டும். மாங்கல்யம் தந்து அடி காளியம்மா கோயிலே கல்யாணம் நடக்கிறடி கல்யாணம் நடக்கிறடி. அடி காளியம்மா கோயிலே அடியே பத்திரக்காரி கோயிலே
யாரு?